கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடிய அல்லது ஜெபத்தை நடத்தக்கூடிய ஒரு கூட்டமாய் இருக்கிறது. நாம் கடந்த வருஷம் இதே போல நாம் செய்தோம். அது அநேகருக்கு பிரயோஜனமாய் இருந்தது. அல்லேலூயா. கொஞ்சம் இது மட்டும் கேளுங்க. ஆக இன்றைக்கு இந்த தொஃபில்லா அந்த வார்த்தையே வேதத்திலே பல இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு அர்த்தத்தை மாத்திரம் நாம் ஒரு 10 நிமிஷம் அதை பார்த்துவிட்டு அதன் பிற்பாடு நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்ப டெஃபில்லா என்ற எபிரேய வார்த்தைக்கு சரியான ஒரு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதிலே ஒரு வார்த்தை டெஃபில்லா என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் மன்றாடுதல் அல்லது சிந்தித்தல். இருதயமும் தெய்வத்தினுடைய இருதயமும் ஒன்றாக்கப்படக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த டெஃபில்லா நேரம். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு கூட இன்றைக்கு நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போகிறோம். என்ன தீர்மானம்? ஜெபம் என்று சொன்னாலே இதுவரைக்கும் செய்த ஜெபம் அல்ல. இனிமேல் ஜெபம் என்றால் அந்த ஜெபம் எப்படி செய்ய வேண்டும்? முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்க போகிறேன். நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. இனிமேல் ஜெபம் என்று சொன்னாலே யாரும் கண்ணு திறந்து பார்க்க கூடாது. இது ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களா? அல்லேலூயா. ஜெபம் என்றால் சரியாய் ஆண்டவரோடு கூட நாம் ஒரு நல்ல ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். தெய்வத்தோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு கூட அவருடைய இருதயத்தை புரிந்து அவருடைய இருதயத்தையே ஊடுருவி பாயக்கூடிய ஒரு நிலையிலே நாம் ஜெபத்தை பண்ணும் பொழுதுதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? சும்மா சாதாரணமா ஜெபம் பண்ணா ஏன் ஜெபம் கேட்கப்படலைன்னா அந்த ஜெபத்திற்கு வீரியம் இல்லை. அந்த ஜெபத்திற்கு ஸ்தோத்திரம் நாம் தேவனோடு கூட சார்ந்து அல்லது தெய்வத்தோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்து ஜெபிக்காததினாலே தான் அந்த ஜெபங்கள் இதுவரைக்கும் கேட்கப்படவில்லை. அல்லேலூயா. கவனிங்க. இப்போ பரிந்துரை செய்தல் இதுதான் டெஃபில்லாவுடைய ஒரு அர்த்தம். அப்ப நாம் ஏறெடுக்கக்கூடிய ஒரு ஜெபம், அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டுமாம்? பரிந்துரைக்கக்கூடிய ஒரு ஜெபமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜெபத்திற்கு ஒரு உதாரணமாக நாம் ஒரு வசனத்தை நாம் வாசித்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம், பரிந்து பேசுகிற ஜெபம். அப்ப பரிந்து பேசுதல் என்றால் ஒரு நபருக்காக நாம் அந்த நபருக்காக அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒன்றாய் காணப்படுகிறது. இந்த பரிந்துரை ஜெபத்தை ஒரு தேவ மனிதன் வேதத்தில் பண்ணினதை நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக
உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று ஆண்டவரை பார்த்து மோசே வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இது எதற்காக கவனிங்க, எதற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த மோசே பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தா அதனுடைய பின்னணி நீங்க பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வழி நடத்தி கொண்டு வந்த அந்த ஜனங்களை மோசே வழி நடத்தி கொண்டு வருகிறார். அந்த ஜனங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்திற்கு நேராய் போகிறார்கள். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, இந்த மோசே தேவன் மலையின் மேலே வர சொன்னால் சீனா மலையிலே போய் ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த கட்டளைகளை ஆண்டவருடைய விரைவினாலே எழுதப்பட்ட அந்த கற்பனைகளை வாங்கி கொண்டு வருவதற்கு உள்ளாக இவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மோசேக்கு என்ன ஆனதோ தெரியவில்லை. ஆகவே ஆரோன் இடத்துல வந்து புலம்புகிறார்கள். அந்த ஆரோன் இடத்துல புலம்பின ஒரு காரியங்கள் என்ன? ஜனங்கள் சூத்திரம் வாசித்து பாருங்க. முதலாவது வசனம், மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் ஆரோனே, நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்று இந்த மக்கள் ஆரோனிடத்தில் கேட்டதற்கு இணங்க அந்த ஆரோனும் அந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து அவனுக்கு ஒரு தெய்வங்களை, விக்கிரகங்களை உண்டு பண்ணினான். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. அவர்கள் தங்களுடைய காதுகளிலும் கைகளிலும் இருக்கக்கூடிய எல்லா பொன்களையும் ஆரோனிடத்தில் கழட்டி கொடுக்கும் பொழுது அந்த ஆரோன் அதிலே ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஜனங்களிடத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டால் இது கர்த்தருடைய பண்டிகை என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரித்து அந்த விக்கிரகத்துக்கு முன்பதாக நடனம் ஆடி ஒரே ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா இன்னும் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது உடனே தான் ஆண்டவர் சொல்றாரு 7வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மாறினார்கள்? என்னை விட்டு தூரம் போய் அந்நிய தெய்வங்களை பின்பற்றி சோரம் போய் தன்னுடைய ஆத்துமாவை, தன்னுடைய சரீரத்தை அவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீ உடனே இறங்கி போ என்று மோசேக்கு சொன்னதுக்கு இணங்க அந்த மோசேயும் இறங்கி வருகிறான். அந்த மனிதனை வந்து பார்க்கும் பொழுது ஜனங்கள் ஆடி பாடி சந்தோஷத்தோடு நடனம் ஆடி அந்த தெய்வங்களுக்கு முன்பதாக அவர்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பார்த்துதான் கவனிங்க, இந்த சம்பவத்தை பார்த்துதான் ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? 9வது வசனம், பின்னும் கர்த்தர் 8வது வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க.
அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அல்லேலூயா. இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருக்கிறபடியினாலே நான் ஒன்று செய்ய போகிறேன். கவனிங்க, நான் ஒன்று செய்ய போகிறேன். நான் சொல்றேன், என்ன பாருங்க, நான் உங்களுக்கு சொன்ன என்ன மட்டும் பாருங்க. நான் ஒன்று செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? இது நிமித்தமாக நான் உக்கிர கோபம் அடைந்திருக்கிறேன். ஆகவே ஒன்று செய் மோசேயே, நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை விட்டுவிடு, நான் பெரிய ஜாதியாக்குவேன், இந்த ஜனங்களை எல்லாம் அழித்து விடுகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன உடனே இத்தனை நாட்கள் இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசே தன்னை பெரிய ஜாதியாக்குவார் என்ற அந்த ஆசையிலே அந்த வார்த்தைக்கு அவன் உடன்படவில்லை. நல்லா கவனிக்கிறோம். இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? ஆண்டவர், மகனே, நீ ஏன் ஊழியத்துக்கு போற? நீ ஏன் மற்றவர்களால் ஜெபித்துக் கொண்டிருக்கிற? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நாம் என்ன செய்வோம்? அப்பா, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க போறாருப்பா, அநேக லட்சங்களை கொடுக்க போறார், ஆகவே நான் நிம்மதியா இருப்பேன் என்கிற எண்ணம் தான் வரும். ஆனால் இந்த மோசேயோ ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, என்ன பெரிய ஜாதி ஆக்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்ன நம்பி என்னுடைய கரத்தில் கொடுத்த இந்த ஜனங்களுக்காக நான் உமக்காக மண்டிடுகிறேன். அல்லேலூயா. உம்மிடத்தில் மண்டிடுகிறேன். மோசே அதான் சொல்றாரு, ரொம்ப அற்புதமா சொல்வாரு. மோசே உடனே சொல்றார், தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? ஆண்டவரை பார்த்தே கேள்வி கேட்கிறான் பாருங்க. ஏனென்றால் அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைத்த அழைப்பில உறுதியா இருந்ததினாலே தான் அந்த தைரியம் இந்த மனிதனுக்கு இருந்தது. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, ஏன் கோபம் வருது? ஏன் நீர் உக்கிர கோபம் அடைகிறீர்? உம்முடைய முகங்கள் சிவந்து போவதற்கு ஏன் சிவந்து போகிறது என்று சொல்லி அந்த மனிதன் கேட்கும் பொழுது இன்னும் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். அல்லேலூயா என்று சொல்லி அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான். வேதம் சொல்றது இந்த இடத்துல அடுத்த 13 கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான். அல்லேலூயா. இதுதான் டெஃபில்லா ஜெபம். மற்றவர்களுக்காக பரிந்துரைக்கக்கூடிய ஒரு ஜெபம். என் ஜனங்களை நீர் அழித்து விடக்கூடாது, உம்முடைய ஜனங்கள் அப்படி ஒருவேளை இந்த இடத்துல கொண்டு வந்து அழிப்பீரானால் எகிப்தியர்கள் அதை கேள்விப்பட்டு ஏளனமாய் பேசுவார்களே, உம்முடைய நாமம் இந்த உலகத்தில் தூஷிக்கப்படுமே என்கின்ற அந்த வார்த்தையை அந்த மனிதன் சொன்னபொழுது ஆண்டவரோ உடனே ஜனங்கள் மேலே பரிதாபம் கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மோசே எப்படிப்பட்ட மக்களுக்காக பரிந்துரை செய்தார் என்று சொன்னால், அங்கே வேதம் சொல்லுவது, அந்த மக்களோ வணங்கா கழுத்துள்ள மக்கள், அந்த மக்களோ முரட்டாட்டம் உள்ள மக்கள், யாருக்கும் எவருக்கும் தலை வணங்காத ஒரு ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்காகவே இந்த மோசே பிரார்த்தனை செய்தார்.
அல்லேலூயா. சிறந்த மனிதர்களுக்காக மோசே பிரார்த்தனை செய்யவில்லை. ஒருவே அல்லது தனக்காக அந்த மனிதன் பிரார்த்தனை செய்யவில்லை. மோசே யாருக்காக? பிறருக்காக செய்தார். அல்லேலூயா. பிறருக்காக செய்தார். ஐயோ, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதே, இந்த உம்முடைய ஜனங்களை நீங்கள் அடிக்க கூடாது என்று சொல்லி பரிந்துரைக்க கூடிய ஒரு ஜெபத்தை இந்த மோசே செய்ததினாலே தான் ஆண்டவர் உடனே ஜனங்கள் மேலே பரிதாபம் கொண்டார். பரிதாபம் கொண்டதினாலே அந்த ஜனங்களை அவர் அழிக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஆரோன் ஜனங்களை நிர்வாணப்படுத்தியிருந்தான். அப்போ மோசே ஒரு வார்த்தை கேட்பார், ரொம்ப அற்புதமான வார்த்தை. 21வது வசனத்தில், நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? இந்த ஜனங்களை நிர்வாணப்படுத்தினாயே என்று சொல்லி இந்த ஆரோனுக்காகவும் இவன் ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனை செய்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த டெஃபில்லா ஜபத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த முதல் நாளிலே நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு காரியங்களிலே அதிகமாக நாம் ஈடுபட போகிறோம். மற்றவர்களுக்காக என்று சொன்னால் யார் யார்? தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, சபை மக்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, ஆண்டவரையே அறியாமல் ஒவ்வொரு நாளும் சற்று மடிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாம் கதறி ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது தெரியுமா? இந்த மத்தூர், புதூர்பேட்டை, இந்த நகரி, இந்த மாதிரி இடத்தெல்லாம் போனீங்கன்னா தறி நெய்வாங்க, வீடுகளில் தறி நெய்வாங்க. அந்த தறி அந்த கட்டையில் இருக்கு. எப்படின்னா இப்படி அடிப்பாங்க, இப்படி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் இப்படி அடிப்பாங்க. அப்படின்னா என் பொண்டாட்டிக்கு, என் புள்ளைக்கு, எனக்கு. அல்லேலூயா. புரியல? புரியுதா? இந்த ஜெபம் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆசீர்வதிப்பார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆண்டவர் எதை அதிகமாய் விரும்புகிறார் என்று சொன்னால், பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். யோபு பலவித பாடுகள், பலவித உபத்திரவங்கள், எல்லா இழப்புகளையும் இழந்த அந்த தேவ மனுஷன் உத்தமனாய் இருந்தான். ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். ஆனா அந்த மனிதன் பின் நாட்களில் ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன தெரியுங்களா? இழந்தவைகளை இரண்டத்தனியாய் பெற்றுக் கொண்டதனுடைய ஒரு காரணம் அவன் பிறனுக்காக ஜெபித்ததினாலே. பிறனுக்காக ஜெபித்தார். தன் சிநேகிதருக்காக அந்த மனிதன் வேண்டுதல் செய்த பொழுது இவனுடைய வாழ்க்கையிலே இரண்டத்தனியான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டார். இனி நாம் ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல தெரியுமா? எப்போ உட்காந்தாலும் 24 மணி உட்காந்தா, ஆண்டவரே எனக்கு இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை கொடுங்க, எனக்கு சோறு போடுங்க, எனக்கு வீடு கொடுங்க, எனக்கு பங்களா கொடுங்க. இதைதான் நாம் இதையே நாம் ஜபம் என்று எண்ணி நாம் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறோம். சகோதரா, சகோதரி, இன்றைக்கு நம்முடைய ஜபத்தை டெஃபில்லா ஜபத்தை ஜபமாய் மாற்ற போகிறோம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய, பரிந்துரைக்கக்கூடிய, தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை, தேவனுடைய இருதயத்தின் எண்ணத்தை, தேவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அங்கலாப்பை அறிந்து புரிந்து செயல்படுகிற ஒரு ஜபமாய் இந்த நாட்களில் இருக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அவருடைய இருதயத்தை கிழிக்கத்தக்கதாய் ஆண்டவர். ஏன்னா அந்த அளவு பாரப்பட்டு நாம் பிறருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதுதான் ஆண்டவர் கற்பனையை கூட சுருக்கி கொடுத்துட்டார். இந்த மோசே தான் இதே 10 கட்டளையே ஆண்டவரால் எழுதப்பட்ட, விரலினால் எழுதப்பட்ட அந்த கற்பனையை ஒரு முறை கோபப்பட்டு உடைத்து போட்டார். ஆனால் 2வது முறை மறுபடியும் போய் அதே 2 கற்பனைகளை எழுதி கொண்டு வந்தார்.
அந்த கற்பனை யாராலுமே நிறைவேற்ற முடியல. இஸ்ரவேல் ஜனங்களால் நிறைவேற்ற முடியல. எத்தனையோ மனிதர்கள் மாமன்னர்கள் வந்தார்கள், நிறைவேற்ற முடியல. ஆனால் இயேசுதான் வந்து அவைகளை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவர் நிறைவேற்றி என் பிள்ளைகள் இது எல்லாவற்றையும் செய்ய முடியாது, எந்த ஒரு மனிதனாலும் முடியாது, நானே நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த நியாய பிரமாணங்களை எல்லாம் நிறைவேற்றி நம்முடைய கரத்தில் 2 கட்டளை கொடுத்தார். இந்த 2 மட்டும் நீங்க முடிங்க, இந்த 2 கூட பரவாயில்ல, ஒன்னும் பண்ணிடுவோம். இந்த ஒரு கட்டளையால் நீங்க நிறைவேற்றுகிறீர்களா என்று ஆண்டவர் ஏக்கத்தோடு இந்த நாள் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மரித்து 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கும் அவருடைய இதய துடிப்பை அறிந்து, அவருடைய இதயத்தின் இயக்கங்களை அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய விசுவாசிகளை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்கிறவர்கள் தான் தெஃபில்லா ஜெபத்தை செய்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன 2 கட்டளை? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பனையான 2வது கற்பனை கட்டளை என்னன்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல. வசனம் எப்படி சொல்றது? நீ உன்னிடத்தில் அன்பு. அப்படின்னா நமக்காக ரொம்ப அப்படியே ரொம்ப இப்போ கிறிஸ்துமஸ் வரப்போகுது இல்லை, அப்படியே நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி, நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் தான் எனக்கு கரெக்டாக பிடிக்கும். ஐயோ இது இந்த பேண்ட்டு இந்த ஷர்ட்டு இந்த சாரி கட்டினா தான் எனக்கு அப்படியே அழகாக இருக்கும் சிஸ்டர் பிரதர் அப்படி என்று சொல்லி நீ எந்த அளவுக்கு நாம் நமக்காக செலவு செய்கிறோமோ அதை விட நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அதே அன்பு கூறுவாயாக. அப்ப ஏன்னா ஆண்டவருடைய ஆரம்பமா இருக்கட்டும் முடிவா இருக்கட்டும், ஆண்டவருடைய காரியங்களா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியங்கள் என்ன? பிறன் பிறன் பிறன். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதுதான் ஒரு சரியான ஜெபம். யூதர்கள் இன்ன வரைக்கும் இந்த டெஃபிலா ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் சரீர பிரகாரமாக ஒரு யூதன் இராவிட்டாலும் ஆவியின்படி நீங்களும் நானும் ஒரு யூதன். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டதினால் நீங்களும் நானும் ஒரு இஸ்ரவேலன், ஆவிக்குரிய இஸ்ரவேலன். ஆவிக்குரிய இஸ்ரவேலன் என்று அழைக்கப்படுகிறதினாலே நாம் ஆவிக்குரிய யூதன். ஆகவே ஒரு யூதன் எப்படி செய்ய வேண்டும்? பரிந்துரைக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்புல உறுதியா இருந்து ஆரோன் வழிவிட்டு போயிட்டாரு. ஆனால் இந்த மனிதனோ அழைப்பில் உறுதியா இருந்து அந்த ஜனங்களுக்காக கதறினான். ஒரு வார்த்தை சொல்லும்போது எனக்கு ரொம்ப இது பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். ஆண்டவரே, மக்களுக்காக இந்த மனிதன் ஜெபம் பண்ணி என்ன வேணாலும் கிறுக்கி, என் பேரை வேணா கிறுக்கி போடுறோம். அல்லேலூயா. என் பேரை விட கிறுக்கி போடுங்க, ஆனா இந்த ஜனங்களை நீங்க அழிக்கவே கூடாது. இந்த ஜனங்களை அழிக்கவே கூடாது. அல்லேலூயா. இதுதான் டெஃபில்லா. இன்றைக்கு இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போறோம். இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போறோம். இன்னைக்கு முதல் நாள் இருக்கிறதுனால அரை மணி நேரம், சரியா 30 நிமிடங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, 4 வார்த்தை சொன்னாலும் நறுக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால அரை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் எப்படி திரும்ப ஜெபம் பண்ண போறோம்? எப்படி ஜெபம் பண்ண போறோம்? பரிந்துரைக்கக்கூடிய ஜெபத்தை எப்படி பண்ண போறோம்? மன்றாடி ஜெபம் பண்ணுறோம். அது எப்படி செயல்படுத்த போறோம்? நம்ம முதல்ல சொன்ன ஆரம்பத்தில் ஜெபம் என்றால் முழங்கால் படியிட போறோம், கண்ணை மூட போறோம். அவங்க மட்டும்தான் இன்னைக்கு எல்லாம் ஜெபம் பண்ண போறீங்க.
அல்லேலூயா. இது யோசிக்கும் இன்னொரு 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 ஜபம்னு நடத்தணும்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் ஜபத்தை இன்னொரு அடுத்த வருஷத்தில் பண்ணுவோம். அடுத்த வருஷத்தில் 1 மணி நேரம் ஜபம். யாரெல்லாம் நேர் முழங்கால் போயிட்டு 1 மணி நேரம் முட்டி போட்டு கண்ணு 1 மணி நேரம் மூடுவேன் அப்படின்னு மட்டும் வந்து இங்கே ஜபம் பண்ண போறீங்க. அது ஆயத்தமா? அது அந்த ஜபத்துக்கு ஆயத்தமா? கஷ்டம் இல்லை, என்னால் கூட முடியாது, முட்டி போட முடியாது. ஆனால் நம்ம முயற்சி எடுப்போம். முயற்சி திருவினையாக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு அதே முயற்சியை இந்த டெஃபில்லா பிரேயருக்கு எடுப்போம். பெரியவங்களாம் வேணாம், பெரியவங்களாம் பாவம் கால் வலி மூட்டு வலி எல்லாம் இருக்கு. அது கூட நிறைய யூடியூப்லாம் போடுறான். என்ன போடுறாங்க? இந்த ஒரு படத்தை சாப்பிட்டா 100 வயசு தாத்தா கூட 20 வயசு வாலிபம் போல நடக்கலாம், ஓடலான்றாங்க. அதெல்லாம் போய். அல்லேலூயா. ஆனால் நான் சொல்லுகிறேன், தேவ வல்லமையை பெற்றால் எப்படிப்பட்ட முடவனாலும் நாம் நடக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த டெஃபில்லா பிரேயரை நாம் இப்பொழுது செய்ய போகிறோம். எல்லாரும் அப்படியே கண்ணமுடும். ஒரு 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 காரியத்தை நான் சொல்கிறேன். ஜப குறிப்பை நான் சொல்லும் பொழுது நீங்கள் முன்னாடி வந்து இங்கே நின்று மைக்கில் நீங்கள் ஜபம் பண்ண போகிறீங்க. ஏன்னா யூடியூப்பில் போயிட்டு இருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல வந்து முழங்கால் படிட்டு, அது கொஞ்சம் இறக்கி வச்சுங்க. முழங்கால் படிட்டு நாம் ஜபிக்க போகிறோம். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை போல நாம் இந்த பரிந்துரை ஜெபத்தை, பரிந்து பேசுகிற ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். பிறருக்காக. இன்னைக்கு காலையிலும் ஆண்டவர் அதான் பேசினார். நான் அறிமுகத்தில் சொன்னதை போல ஆண்டவர் தெளிவாக அந்த தேவ மனுஷனோடு கூட கர்த்தர் பேசினார். ஆண்டவர் எதை பார்க்கிறார்? இருதயத்தை தான் பார்க்கிறார். மனுஷனோட முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறான். உங்க இருதயம் ஆண்டவருக்கு தெரிய போகுது. இன்னும் ஒரு காரியம் கொஞ்சம் கண் தந்து பாருங்களேன். இன்னொரு காரியம் ஆண்டவர் சொல்கிறத நினைவுபடுத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் நிறைய ஜபங்கள் கேட்கப்படலை அப்படின்னா, சொல்லக்கூடிய குறிப்புகளுக்கு யார் ஜெபிக்கிறீர்களோ அல்லது ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அந்த குறிப்பை பண்ணுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கணும். புரியுதா? இப்போ நம்ம உதாரணமாக சொல்கிறோம் பாருங்களேன். குடி பழக்கத்திற்காக புகைப்பிடிக்கிறவர்களுக்காக ஜபிங்கன்னா, நாமளே புகைப்பிடிச்சின்னு, நாமளே பீடி பிடிச்சின்னு, நாமளே தண்ணி அடிச்சுன்னு ஜபம் பண்ணால் அந்த ஜபம் ஏறெடுக்கப்படாது. இது உதாரணம். யாரும் நம்ம குடிக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். அதனால தான் உதாரணம் அதை சொல்கிறேன். அப்போ எந்த ஒரு குறிப்பை ஊழியக்காரன் சொல்லுகிறானோ அந்த குறிப்பு ஜெபிப்பதற்கு நான் தகுதியுடைய ஆள் என்கின்ற எண்ணம் எவருக்கு இருக்கிறதோ, நான் நிச்சயமா சொல்றேன், அந்த ஜெபத்திற்கு அதிகமான வீரியம் உண்டு. அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் செவிசாய்ப்பார். அந்த ஜெபம் ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பாக இருக்காது. அல்லேலூயா. கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. முதல் குறிப்புக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். யார் ஜெபிக்கிறவங்க முன்னாடி வந்துடுங்க. நீங்கள் ஜெபிருங்க. ஏந்து இப்போ முன்னாடி வந்துட்டீங்கன்னா, என்ன பாஸ்டர் நீங்கள் சொன்னது அதுக்கு தகுதி உடையவர்களாக இருக்கணும். ஒருவேளை இல்லாவிட்டாலும் இங்கே வந்த பிற்பாடு தகுதியை உடையவர்களாய் மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.
நாம் பிறருக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சரி, தேசத்திற்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட 29க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கிறது. இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்கள், இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 150 கோடி ஜனங்களுக்கும் மேல் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்திய தேசத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ரட்சிப்பை வெளிப்பட வேண்டும். ஜனங்கள் ஒரு ஜனங்களும் அடிந்து போக கூடாதபடிக்கு பரலோகத்திற்கு நேராய் வர வேண்டும். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் பாரத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய தேசம், நாம் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது, தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, என் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுக்க போகிறார். எல்லாரும் பாரத்தோடு, ஆண்டவரே என்னுடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த குறிப்புக்காக சகோதரர் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த தேவனாகிய கர்த்தரே, முதலாவது ஆண்டவரே தகப்பனே, எங்களை நாங்கள் முதலாவது ஆண்டவரே தகப்பனே நான் தகுதிப்படுத்திக் கொள்கிறேன். உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரே தகப்பனே 2000 வருடங்களுக்கு முன்பதாக நீர் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் ஆண்டவரே தகப்பனே அப்பா, ஆவினால் நாங்கள் ஆண்டவரே தகப்பனே யோதர்களாகவும் என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகவும் மாறி இருக்கிறோம். அதை நான் ஆண்டவரை முழுமைப்படுத்தி கொண்டு உம்முடைய நாமத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ எங்கள் தேசத்துக்காய் நாங்கள் வருகிறோம். எங்கள் தேசத்தினுடைய ஆண்டவர் தகப்பனை 29 மாநிலங்கள் மேற்பட்டு இருக்கிறது. இந்த 29 மாநிலங்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் 150 கோடி ஜனங்களுக்கு மேலாக உள்ளார். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் இந்த தேசத்தில், அப்பா உம்முடைய ஆளுமை இந்த தேசத்தில், உம்முடைய ஆண்டவர் தகப்பனே வரும் வருகை காலங்களிலே அப்பா உம்முடைய திருவசனங்களை அறியாத ஜனங்கள் ஒருவரும் இல்லாதபடிக்கு, உம்முடைய ஆண்டவர் தகப்பனை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் ஒருவரும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே தகப்பனே அப்பா இருக்கக்கூடிய ஆண்டவரே 150 கோடி ஜனங்களுக்கும் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லி இருக்க வேண்டும். உம்முடைய நற்செய்திகளை சொல்லி இருக்க வேண்டும். உம்முடைய ஆண்டவரே தகப்பனை மகத்துவத்தை சொல்லி இருக்க வேண்டும். உம்முடைய வருகையை குறித்து சொல்லி இருக்க வேண்டும். நீர்தானே ஒரே தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உம்மை தவிர ஒருவரும் அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக முடியாது என்பதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். உம்மை பிடித்துக் கொள்ள வேண்டும். உம்மிடத்திலே அவர்கள் ஆண்டவரே தகப்பனே அப்பா அவர்கள் முழுமையான இருதயத்தோடு நம்பி ஆண்டவரே தகப்பனே அவர்கள் ஆண்டவரை காணப்பட வேண்டும். ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தில் ஆண்டவரே தகப்பனே அப்பா ஒவ்வொரு மாநிலமாய் ஆண்டவரே தகப்பனே யூனியன் ஆண்டவர் தகப்பனே ஒவ்வொரு ஆண்டவரே தேசங்களிலும் ஆண்டவர் எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே தகப்பனே மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஜனங்களும் என் தேவனாகிய கர்த்தருடைய ஆண்டவர் தகப்பன் அன்பை தெரிந்திருக்க வேண்டும். என் தேவனாகிய கர்த்தருடைய ஆண்டவர் தகப்பன் அன்பை ருசி பார்க்க வேண்டும். அதற்காக ஆண்டவர் தகப்பனே சுவிசேஷர்கள் எழும்பி ஆண்டவரே அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்பா சொல்லக்கூடாத மூலைகள், சொல்லக்கூடாத நகரங்கள், சொல்லக்கூடாத பட்டினங்கள், சொல்லக்கூடாத ஆண்டவர் தகப்பனை கிராமங்கள் இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா ஆண்டவரே நாங்கள் உம்மை அறிந்து கொண்டதை பார்க்கிலும்
ஆண்டவரே புறஜாதியார்கள் உம்மை இன்னும் நன்கு அறிய வேண்டும் ஆண்டவர். அப்பா, நாங்கள் ஆண்டவரை எங்களை நேசிக்கிறது போல எங்கள் தேசத்தில் உள்ள ஒருவரும் ஆண்டவரை தகப்பனே உம்முடைய நேசிப்புக்குள் வளர வேண்டும் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் தேசத்தை மூடி மறைத்து நீர் ஆண்டவரை தகப்பனே, இதோ ஆண்டவரே அப்பா உன் சாதியை ஆண்டு தகப்பனே, அப்பா மோசேவை பார்த்து உன் சாதியை ஆண்டவர் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன போது ஆண்டவரே அப்பா, அது இல்ல இந்த ஜனங்களே நீர் காக்க வேண்டும் என்று சொன்ன போது, அதே போல ஆண்டவரை தகப்பனே எங்கள் ஜெபங்கள் ஆண்டவரை தகப்பனே, இதோ இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர் 1வது நாளிலே கூடி எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே, எங்கள் தேசம் முழுவதும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆண்டவரை தகப்பனே அப்பா கேட்டு அதன்படி என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு செவி சாய்த்து எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவரே நீ உகந்த வாசனையாய் ஆண்டவரே இந்த முகர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் நீ ரட்சிப்புக்குள்ள கொண்டதற்காகவும் நீ ரட்சித்ததற்காகவும் சுவிசேஷங்களை அறிவிக்க நீர் கட்டளையிட்டதற்காகவும் உமக்கு ஆண்டவர் நன்றியும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து விசுவாசித்து ஜெபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அப்படியே கேட்டு இந்த இந்திய தேசம் சீக்கிரத்திலே ஜனங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை வணங்க போகிறார். அதற்காக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லா மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் அறிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவார்களாக. ஆண்டவரை இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சமாகிய ஜோதியாகிய இயேசுவை அறிந்து கொள்வார்களாக. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. அருமையான சகோதரன் ஜெபித்ததை போல எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதாக. இயேசுவை நாமத்தில் சீக்கிரம் இந்த இந்திய தேசம் உமக்கு சொந்தமாய் மாறுவதாக. ஜனங்கள் எல்லாரும் மெய் தெய்வத்தை அறிந்து கொள்வார்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த குறிப்பு, ஜெபிக்கிறவர்கள் முன்பதாக வந்து முழங்கால் படிடுங்க. ஸ்தோத்திரம். நம் தேசத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், அறியாமையில் சிக்கியுள்ள ஜனங்கள் விடுவிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்றவங்க சீக்கிரம் வாங்க. இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் மூட நம்பிக்கைகள், தவறான கலாச்சாரங்கள், தவறான முறைகள் இருக்கிறது, பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அறியாமையில் சிக்கியுள்ள ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தில் இல்லை கேமராவுக்கு முன்னாடி வந்து ஆமாம் பிரைஸ் எல்லாம் பில்லி சூனியம், செய்வினைகள், மாந்திரிகங்கள், ஏவல்கள், சோத்திரம், இப்படிப்பட்ட வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் தொற்று போகும்படியாக இந்த 2 காரியங்களுக்காக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோமான எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய தேசத்தில் மூட நம்பிக்கைகள் இருக்கிறது, பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. இன்னும் ஜனங்கள் அறியாமையிலே அறியாத தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பில்லி சூனிய கட்டுகள், ஏவல்கள், சோத்திரம், மந்திரவாதங்கள், சக்திகள், எல்லாம் பிசாசனுடைய கிரியைகள் எல்லாம் மதமாக்கப்படும்படி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த குறிப்புக்காக யாராவது ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிற ராஜா ஆண்டவரே. இந்த வேலையில கூட ராஜா ஆண்டவரே அப்பா எங்களை ஒன்று சேர்த்து ஆண்டவரே அப்பா கர்த்தர் நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த முதல் நாள் கூட்டத்தில் கூட கர்த்தர் ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா.
அன்று சீனாய் மலையிலிருந்து இறங்கின தேவன் ஆண்டவரே, இன்று எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேஷம் அந்த நாளில் ஊழியக்கார் குறிப்பை ஆண்டவரே கொடுத்த குறிப்பை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அன்று ஆண்டவரே மோசே ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் ஆண்டவரே ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்த போது அவர்களுக்காக மன்றாடின தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே ஆண்டவரே, இந்த மூட பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக இந்த நாளில் நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. ஒரு விஷயம் அப்படிப்பட்டதான மூட நம்பிக்கையில காணப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் தேவன் விட்டுவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அறியாமை நிமித்தம் ஆண்டவரே அப்பா என்ன செய்கிறார்கள் ஆண்டவரே அப்பா நிலையிலாமல் இருக்கிற ஆண்டவரே காரியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் விட்டுவிக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பில்லி சூனியம் ஆண்டவரே கட்டுகளினால் ஆண்டவரே அப்பா பலி செலுத்துவது இப்படிப்பட்டதான ஆண்டவரே அப்பா துதிக்கிற ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே, அறியாமையில் காணப்படுகிற மக்களை தேவன் விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதி இல்லை என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, அப்படியா ஆண்டவரே மந்திரங்களை சூனியங்களும் ஆண்டவரே பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து ஆண்டவரே அப்பா கட்டு ஆண்டவரை வைக்கப்பட்டிருக்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் இப்போது அர்த்தமாக்குகிறார் ராஜா. கர்த்தர் நீங்க இப்போதை விடுவீங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, இருளில் உள்ள ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டதை போல இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆண்டவரே கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கட்டழிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, காயப்பட்ட மனிதர்கள் எல்லாம் ஆண்டவரே கல்வாரி வர வேண்டும் என்று நாளில் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்டதான மூட ஆண்டவரே பழக்கத்தில் அடிமையா இருக்கிற எல்லா மக்களை இப்போது தொடங்கி நாமத்தினால் ஆண்டவரே ஆண்டவரே விடுதலை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலைமையில எங்க தேசம் அதிகமாய் காணப்படுகிறது ராஜா. அநேக மக்கள் இந்த பில்லி சூனியத்தை ஆண்டவரை நம்பி ஆண்டவரே எவ்வளவு பணங்களை கிரியமாய் பண்ணி ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதனால ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாம இருக்கிறார்கள் தகப்பனே. அப்படிப்பட்ட மக்களை தேவன் விடுவீங்க ராஜா. இப்போதை விடுவிக்க போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீங்க பெரியவர் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நீங்க செய்ய போறீங்க, அதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் அப்படியே நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூட நம்பிக்கைகள் அழிய போகிறது. பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் அழிய போகிறது. அறியாமையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை விடுவிக்கப்பட போகிறார்கள். மாந்திரிகத்தினால ஏவலினால் பில்லி சூனிய கட்டுகளினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட போகிறார்கள். நம்முடைய இந்த தெஃபில்லா ஜெபத்தின் நிமித்தமாக தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்ய போகிறதற்காய் கைகளை தட்டி ஹalleluya, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் இப்படிப்பட்ட ஜனங்களை விடுவிப்பீராக. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் இறங்கி கிரியை செய்வதாக. ஹalleluya. என் தேசம் ரட்சிக்கப்படட்டும். என் தேசம் இப்படிப்பட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலையாகட்டும். ஒரு ஜனங்கள் கூட கெட்டு போக கூடாது ஆண்டவரே. என் ஜனங்களை சந்திப்பீராக. ஹalleluya, ஹalleluya. அடுத்த குறிப்பு, இந்த குறிப்புக்காக யாராவது ஜெபம் சீக்கிரம் முன்னாடி வந்துருங்க. முன்னாடி வந்துருங்க. அடுத்த குறிப்பு ரொம்ப முக்கியம். கண்ணு திறந்து பார்க்கக்கூடாது. கண்ணம் போடுங்க, எல்லாம் கண்ணம் போடுங்க. ஏன் தான் வேடிக்கை பார்க்குறீங்க? கண்ணம் போடுங்க, எல்லாம் கண்ணம் போடுங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்படியே இது ரொம்ப முக்கியமானது. காதில் கேளுங்க, நான் சொல்கிறத காதில் கேளுங்க. கடந்த நாட்களில் மொபைலில் நிறைய காரியங்கள் தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் இது பார்த்துருப்பீங்க. ஒரு இந்து பூஜாரி ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஒரு கிறிஸ்தவ பாடலில் பாடியிருக்கார். அது ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அம்மையப்பன் அன்பு ஒன்றே நிரந்தரம் அப்படின்னு கிறிஸ்தவ பாடல் ரொம்ப உணர்வுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக பாடுறாரு. நான் கூட பார்த்து திரும்பி பார்த்துனே இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு நாள் நிச்சயமா அவர் ரட்சிக்கப்பட்டு தேவனை பிரஸ்தாபப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால இந்த குறிப்புக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம்.
இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக தலைவர்கள், சாதுக்கள், சாமியார்கள், குருக்கள், துறவிகள், பூஜாரிகள், பக்த கோடிகள் எல்லாரும் ஆண்டவர் தொட வேண்டும். இதான் டெபில்லா ஜெபம். அல்லேலூயா. நாம இவர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபம் பண்ண போறோம். யார் யாரு? ஆன்மீக தலைவர்கள், சாதுக்கள், சாமியார்கள், குருக்கள், துறவிகள், பூஜாரிகள், பக்தர்கள். அது மாத்திரம் இதோடு கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போறோம். எல்லா திரைப்பட நடிகைகள், நடிகர்கள், எல்லா அரசியல்வாதிகள், எல்லா அரசு ஊழியர்கள், அது எந்த பதவியா இருக்கட்டும், உயர்ந்த பதவியோ தாழ்ந்த பதவியோ, எல்லாரையும் ஆண்டவர் தொட வேண்டும். இவர்களுக்கு ஒரு பூர்ண ரட்சி. ஏன்னா நாம இதுக்கெல்லாம் ஜெபம் பண்றது இல்லை. ஏன்னா பூஜாரிகளுக்கு நம்ம அவங்க ஜெபம், அவங்க எங்க ரட்சிக்கப்பட போறாங்க? நாம் ஜெபித்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த குறிப்புக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே சோத்திரம் கர்த்தாவே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நேற்று என்று மாறா தகப்பனே சோத்திரம் கர்த்தாவே. அப்பா இது ஐயா சொன்ன குறிப்புக்கு பாதப்படல வைத்து ஜெபிக்கிற ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்ப சுத்த கிருபை ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. அப்பா இந்த டெபிலா ஜப குறிப்புக்கு ஆண்டவர் ஜபத்துக்கு ஆண்டவரே வந்த வைக்கிற ஒவ்வொரு குறிப்புகளை ராஜா நீ கேட்டுக்கொண்டிருக்க தகப்பனே சோத்திரம் கர்த்தாவே. அப்பா இந்த ஸ்தலத்தில் எடுக்கிறான ஜபத்துக்கு கண்கள் காணவும் செவி கேட்கிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த ஆண்டவரே சோத்திரப்பா ஒவ்வொரு அதிகாரிகளும் கரத்துல வைக்கிற ஆண்டவரே சோத்திரப்பா அந்த துறவிகள் ஆண்டவரே, அப்புசாரிகள் ஆண்டவரே, அப்பா இன்னும் அரசியல்வாதிகள் ஆண்டவரே எல்லாரும் கரத்துல வைக்கிற ஆண்டவரே. அப்பா மந்திரவாதிகள் எல்லாம் கரத்துல வைக்கிற ஆண்டவரே எல்லாமே ஏற்றுக்கொண்டப்பா சோத்திரம் கர்த்தாவே. மனுஷனால் கூட தேவனால் கூடும் என்று பார்க்கிற ராஜா. அப்பா மாலை கூட ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ராஜா. அப்பா சோத்திரம் அந்த தொட்டன்னா மகனை தொட்டது போல ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க ராஜா சோத்திரம் கர்த்தாவே. அப்பா நாங்க வைக்கிற ஜப வீணூர்தமாய் போகக்கூடாது ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் தொடப்படுறதுக்காய் நன்றி தகப்பனே சோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஒவ்வொரு அரசியல்வாதிகளை தொடுங்க ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. அப்பா சினிமா துறையில இருக்க ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. நடிகர்லாம் தொடுங்க அப்பா. ஏசப்பா மாலை கூட ஆண்டவரே. அப்பா நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பான்னு சொல்லிக்கிறீங்க ராஜா. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ராஜா. எல்லாவற்றுக்கும் நாங்கள் பதில் காணணும் ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. அப்பா எங்களால் முடியாதப்பா உமால கூட ஆண்டவரே. அப்பா நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே சோத்திரப்பா. ஆண்டவரே சோத்திரம் நீ அப்படியே செய்யப்படுறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா அது மட்டும் ஒவ்வொரு பூஜாரிகளின் தொடப்படுறதுக்காய் நன்றி அப்பா. வைத்த குறிப்பு எல்லாவற்றையும் சமூகத்தில் இருக்கிற நீரே பொறுப்பேற்று வழிநடத்தும். ஆசீர்வாதத்தை பலப்படுத்தி காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படிப்பட்ட ஆன்மீக தலைவர்கள், சாமியார்கள், பூஜாரிகள், குருக்கள், துறவிகள், சாதுக்கள், சினிமா நடிகர், நடிகைகள் எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை அவர்கள் நிமித்தம் இந்த தேசத்திலே உண்டாக்க போகிறதற்காக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மேலே கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட போகிறது. வேதம் சொல்லுகிறது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆக எல்லா மக்கள் மேலும் எந்தவித ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடிக்கு எல்லா ஜனங்கள் மேலும் ஆண்டவருடைய கிரியைகள் நடப்பிக்க போகிறதுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு குறிப்புக்காக ஜெபம் பண்ண போறோம். ஜெபிக்கிறவங்க சீக்கிரம் முன்னாடி வந்துருங்க. ஆதரவற்றவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். இவங்களெல்லாம் பிறருக்காக இதெல்லாம் பிறனை
அடையாளப்படுத்துகிறார். ஒருவேளை ஆகாரத்துக்காக கூட கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஏராளம். அதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்களுடைய போதகர்மார்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த காரியம், சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, சாப்பாட்டை இறைக்காதீங்க, வீணாக எடுத்துன்னு போய் குப்பை தொட்டியில் போடாதீங்க. ஏன்னா இந்த சாப்பாடு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல். ஆகவே அப்படிப்பட்ட ஆதரவற்ற ஓரத்தில் அனாதை குழந்தைகள் ஏராளமாக இருக்கு. ரொம்ப வேதனையாக இருக்கு. வறுமை, பசி, அவர்கள் போட்டுக்கொள்வதற்கு துணி இல்லை. எவ்வளவோ பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நல்ல ஒரு ஆகாரங்கள் கிடைப்பதற்காக, நல்ல ஒரு எதிர்காலங்கள் கிடைக்கணும், நல்ல உடுத்துவதற்கு உடை கிடைக்கணும். இந்த கிறிஸ்துமஸுக்கு நீங்க அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்ய போறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதை விட, நாம் எடுத்துக்கொண்டு போடுவதை விட, இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமா நான் சொல்றேன், பரத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொட்டோ என்று கொட்டும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகை. நாமே கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு, நாமே துணி தச்சு போட்டுட்டு, நாமே பலகாரம் செஞ்சுட்டு, நாமே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஏப்பம் விடுவது அல்ல. பிறருக்காக அவதிப்பட்டு கொண்டிருக்கிற, பசியில் வாடிக்கொண்டிருக்கிற, எந்த ஒரு எதிர்காலம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய பெண் பிள்ளைகள் ரொம்ப மோசமா பாவம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் ஆதரவாய் இருக்கும்படியாக, பக்கபலமாய் இருக்கும்படியாக, பாதுகாப்பாய் இருக்கும்படியாக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இந்த குறிப்புக்காக ஜெபம். அப்பா, மகா இரக்கமும் கிருபையும் உள்ள என் அன்பு ராஜாவே, அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. திக்கற்ற பிள்ளைகளின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அனாதைகளின் ஆறுதலே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பரதேசிகளை பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. விதவைகளை விசாரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லியிருக்கிற என் அன்பு தெய்வமே அப்பா, திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், பரதேசிகளுக்கு இரக்கம் காட்டுகிற என் அன்பு தெய்வமே அப்பா, சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் தகப்பனே. நீர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தீரே, அது போல தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே பிறருக்காக தகப்பனே, ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக தகப்பனே அப்பா, முதியோர் இல்லத்தில் இருக்கிறவர்களுக்காக தகப்பனே அப்பா, விதவைகளுக்காக தகப்பனே, பரதேசிகளுக்காக தகப்பனே அப்பா, யாரும் மற்ற நிலையில இருக்கிற ஒவ்வொருவருக்காக தகப்பனே அப்பா, எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை நீர் ஊடுருவும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் தகப்பனே அப்பா. நீங்க சொல்லிருக்கீங்களே தகப்பனே, உங்களை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிங்கள் என்று சொல்லிருக்கீங்களப்பா அப்பா. நாங்கள் எங்களை நேசிக்கிறது போல அப்பா, நாங்கள் பிறரை நேசிக்க கூடிய நல்ல இருதயத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. உம்முடைய அன்பு எங்கள் ஒவ்வொருவர் இருதயத்திலும் பூரணமாய் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. வருகிற கிறிஸ்துமஸ் புத்தாண்டிலே தகப்பனே அப்பா, எங்களை நேசிக்கிறது போல எங்களுக்கு என்ன நாங்கள் எடுக்க நினைக்கிறோமோ, என்ன செய்ய நினைக்கிறோமோ, அதை பிறருக்கும் செய்யக்கூடிய நல்ல ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. சோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆதரவற்ற பிள்ளைகளை ஒரு விசை நினைத்தல்லும் தகப்பனே அப்பா. உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோமே. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று பார்க்கிறோம் ராஜா. அப்படியே அப்பா, அந்த பிள்ளைகள் மீது ஒரு விசை மனம் இறங்குவீராக. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று பார்க்கிறோமே. அப்படியே நீ செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் சகராய் இருந்து தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அதினதின் நேரத்தில் என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா அப்பா. அன்றன்றைய நாளுக்குரிய அப்பா மன்னாவையும் அப்பா, அவர்களுக்கு தேவையான பொருளாதார தேவைகள், பண தேவைகள் எல்லாவற்றையும் அப்பா சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே
இந்த ஆமென், ஜெபம் ஆமென். எங்களுக்கு ஒரு உறுதுணையாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் ராஜா. அப்படியே தகப்பனே, நீர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை இந்த நேரத்திலே மாற்றி தகப்பனே, நன்மை செய்கிறவர்களாக எங்களை மாற்ற போறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றையும் உங்க திருக்கரத்திலே ஒப்படைக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு வறுமை கோட்டின் கீழ் வாடுகிற, சாலையோரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, பிச்சை எடுத்து தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கிற, பணம் இல்லாதபடிக்கு அவர்கள் வேதனை அடைந்து பசியினாலே வாடி செத்து போகிற ஜனங்களை உயிரடைய செய்யும்படியாக, கர்த்தர் நல்ல ஒரு உணவுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக, ஆடைகளை கற்றுக் கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அவர்கள் மேல் மனமிறங்கி, மக்களும் மனமிறங்கி அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவுவார்களாக. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்படுத்துவீராக, மேம்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக இந்த குறிப்புக்காக ஜெபிக்கிறவங்க சீக்கிரம் முன்னாடி வந்துங்க, நான் முடிக்க போகிறேன். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க, கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டிருக்காங்க, போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் அவங்கெல்லாம் அடிச்சு நான் பார்த்து இந்த ஒவ்வொரு முறையும் டிவியில் நியூஸ் எல்லாம் போடுறான். கஞ்சா அடித்து விட்டு ரோட்டில் இருக்கிற எல்லா காரு வண்டி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறான். போன முறை ஒரு 7 பேரை அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. இப்படி பலவிதமான அசம்பாவிதங்கள் நடக்கிறது. இவர்களுக்காக யார் உத்தரவாதம் இருப்பது? நாம் தான். எசேக்கியேல் சொல்றார், நான் காவலாளி, நான் காவற்காரன். இப்ப நாம தான் ஆண்டவர் உத்தரவாதியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய ஆத்மாவை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். போதைக்கு, குடிப்பழக்கத்திற்கு, புகை பிடிப்பதற்கு, லாகுரி வஸ்துகள் போடுவதற்கு, இதுல இரு பாலருமே, ஆண் பெண் 2 பேருமே ரொம்ப சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லா சத்தத்தை உயர்த்தி கிருபப்பா, கிருபப்பா, கிருபப்பா. மனமிறங்குங்க ஆண்டவரே, என் வாலிப பிள்ளைகள் மேலே மனமிறங்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் ஜெபம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வானாதி வானங்கள் கொள்ளாத தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையால் படைத்தவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் அதிகமாக உம்முடைய சமூகத்தில் வரோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆவி, ஆத்மா, சரீரத்தை தாழ்த்தி கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, கஞ்சாக்களுக்கும் ஆண்டவரே, அப்ப லாகரி வஸ்துக்களுக்கும் ஆண்டவரே, தங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஆண் பெண் ஆண்டவரே, எல்லா வாலிபர்களை தேவன் சந்திக்க முடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையும் தொடப்பட முடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போதும் சித்தமே இல்லையா ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய சித்தமா இருக்கிறது ஐயா. பாவங்களுக்கு அடிமையா இருக்கிற கர்த்தாவே, அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசும் தெய்வம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒவ்வொருவரோடு பேச முடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமது காட்சிகளை காண்பார்களாக ஆண்டவரே. அப்பா நீங்கள் கனவின் வழியாய் நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையினாலே பேசுங்க ஆண்டவரே. சவுலாய் பவுலாய் கண்டனை மாற்றின தெய்வம் அல்லவோ கர்த்தாவே. உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு வாலிப பிள்ளை மேல உதிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் வண்டி ஓட்டும் போது கர்த்தாவே, இயேசுப்பா வெகு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கர்த்தாவே, ஒரு விஷயமே நினைவு கூறுவார்களாக ஆண்டவரே. அப்பா அவர்கள் கர்த்தாவே விழுந்தால் கர்த்தாவே, அப்பா ஜீவன் போகுதுன்ற பயம்
பயமே இல்லாமல் ஓட்டுறாங்க ஆண்டவரே. எப்படியாவது கர்த்தர் அவர்களுக்கு வேலி அடைங்க, நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு உன் ஜீவன் போனால் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, நித்தியத்தை எங்கே கழிப்பா என்று வசனம் சொல்லுது ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே, அவளை நித்தியத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா நித்தியத்தின் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆபத்திலிருந்து விடுவிக்கிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா நீங்க என்ன கேளுங்க என்று சொன்னீங்க ஆண்டவரே. கேட்டால் நான் ஆண்டவரே அப்பா கொடுப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு காவலாளி ஆண்டவரே. ஏசப்பா எங்களை அவர்களுக்கு காவலாளியாய் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பாதத்திலே ஆண்டவரே. அப்பா தாழ்த்து கொள்ளுகிறோம். இந்த வாலி பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விஷயம் எங்களுடைய ஜபங்களை கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தெளிந்த புத்தியை தருமுடியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சத்ருவாளன் பிள்ளைகளை ஏமாற்றுகிறதாவே அப்பா குடி பழக்கங்களுக்கு கொண்டு போறான் ஆண்டவரே. பாவ ஜீவியங்களுக்கு கொண்டு போறான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன் ஆண்டவரே. சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை அவர்களை மூடட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னமாகுதலை உணரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருக்கும் வார்த்தையில பேசுங்க, வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய வருகை சீக்கிரமா இருக்குதுப்பா ஆண்டவரே. வாலி பிள்ளைகளை தொடு ஆண்டவரே. அப்பா அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மாலாகாத கனி ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையோடு பேசுங்க ஐயா. உம்முடைய அன்பின் கரங்களால் அணைக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய அன்பு அவர்கள் ருசிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு ருசி கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டவரே மணிக்குலத்தின் மேல அன்பு கொண்டு கர்த்தாவே. அப்பா ஜீவன் தந்த தெய்வம் என்பதை கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வை கொடுங்க ஆண்டவரே. ரத்தத்தை அவருங்க மேல தெளிக்கிறேன் அப்பா. நீங்க எங்களுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் அப்படி ஒவ்வொருவரையும் ரட்சித்து பாதுகாக்க போறீங்க. அதுக்காக நன்றி இயேசுவே. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் மேலே மனமிறங்கி அந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் இப்படிப்பட்ட குடி பழக்கத்திற்கும் போதை வஸ்துகளுக்கும் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாய் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. என் வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே, என் தேசத்திலே எங்கள் இடத்தில் நாங்கள் வசிக்கிற ஸ்தலங்களில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகள் மேலும் ஆண்டவரை மனமிறங்குவீராக. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம ஒரு குறிப்புக்காக ஜெபம் பண்ண போறோம். யாரும் சீக்கிரம் வாங்க, முன்னாடி வாங்க. கடைசி குறிப்பு இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள். துப்புரவு பணியாளர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு மக்கள் ரொம்ப அப்படியே அவங்கள ரொம்ப அனாவசியமாக ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த தெருக்களில் சுத்தம் பண்ணுகிற தெருக்கள், இந்த சுத்தம் ட்ரைனேஜில், ஹோட்டல்களில், கம்பெனி, மருத்துவமனையில், இப்படி எல்லா இடங்களிலும் சுத்தம் செய்யக்கூடியவர்களை இன்றைக்கு மக்கள் தரக்குறைவாக நடத்துகிறாங்க. இந்த நிலைமை மாறணும். அந்த துப்புரவு பணியாளர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். அவங்க எவ்வளோ சகித்து, நமக்காக எவ்வளவோ சகித்து, வேதனை, துர்நாற்றம், மோசமான ஒரு கழிவுகள் எல்லாம் நாம் அவங்கள்ட்ட போட்டு கொடுக்குறோம். அவங்க அப்படியே மனப்பூர்வமாக அப்படியே வாங்கி அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப வேதனையான ஒரு சம்பவம். அப்படிப்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்காக, வேலை செய்கிற மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த குறிப்புக்காக ஜெபம். சோதரம் சோதரம் சோதரிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த ஜெபத்திற்கு நீர் என்னை தகுதிப்படுத்துவீராக தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாஸ்டர் கொடுத்த குறிப்பை கூட ஏசப்பா உங்க பாதப்படியில் வைத்து தாழ்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தாழ்மை உள்ளவர்கள்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துப்புரவாளர்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கெல்லாம் அந்த வேலைகளை செய்கிறார்களோ தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே அப்பா. யாருமே அவர்களை அசட்டை பண்ணக்கூடாது ராஜாவே. யாரெல்லாம் அவர்களை பார்க்கிறாங்களோ அவங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யணும் தகப்பனே அப்பா. அவர்களை நம்மளை போல ஒரு மனுஷர்கள் என்று ஆண்டவரே, ஆமென் ஆமென், அந்த ஒரு எண்ணம் ஆண்டவரே அவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்களும் ஆண்டவரே அவங்களை நேசிக்கிற உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. அப்பா அவர்கள் ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துல எந்த வேலைகளை செய்தாலும் தகப்பனே அவர்களை அன்பாய்
நேசிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அன்பாய் நேசிக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் மேலே ஒரு அன்பு செலுத்தட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு சிந்தையில அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே சிந்தைகளை நீங்க நன்றி ஆண்டவரே. அப்பா எவ்வளவு பேர் ஆண்டவர் வீடியோல கண் கலங்கி சொல்லுவாங்க தகப்பனே, எங்களை இப்படிலாம் பேசினாங்கன்னு சொல்லி ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலைமைகள் வேண்டாம் தகப்பனே. எங்க இந்திய தேசத்துல எங்க தமிழகத்துல துப்புரவாளர்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. நாங்க எல்லாம் இந்த இந்திய தேசத்துல பிறந்தவர்கள் எல்லாருமே ஒரு உயர்வான ஸ்தலமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களை என்ன வேலை செய்தாலும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. நீங்க பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால ஜெயம் எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டதற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களுடைய சந்தித்து அவர்களையும் ரட்சித்து அவர்களை மேன்மைப்படுத்த போகிறார். அதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் ஜெபத்தை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொடுத்தார். அதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியர்கள் பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். தேசத்தின் ஜனங்கள் காக்க திறப்பின் வாயில் நீர்க்க. தேசத்தின் ஜனங்கள் காக்க திறப்பின் வாயில் நீர்க்க. தேவன் தேடும் மனிதன் நம்மில் யாதான் உண்டி. தேவன் தேடும் மனிதன் நம்மில் யாதான் உண்டி. இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றோம். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றோம். கைகளை தட்டி பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை நாம் இன்றைக்கு செய்திருக்கிறோம். பிறருக்காக மற்றவர்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். எப்படி ஒரு மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசினாரோ அதே போல ஜனங்களுக்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்காக, இந்த சமுதாயத்திலே தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். எல்லா ஆத்துமாக்களுக்கும் அவரே தேவனாய் இருக்கிறார். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக அருமையான பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நாங்கள் எங்களுக்குள் இருந்த பாரத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் தரப்போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஊக்கமாய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன், கவனிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த முதல் நாளை ஆசீர்வதித்த தேவன் ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தந்து இன்னும் அநேக மக்களை கொண்டு வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பங்கடைய கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே நாமத்தே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.